ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் வைட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. வைட் ரோஸ் பிரைடல் கலரி. அறிவிப்பாளர் ரோஷான் முகமது தொகுப்பில் அடையாள பயணம் உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். ஸ்கை தமிழின் அபிமான ரசிகர்களை மற்றொரு அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்கை தமிழுக்கு எமது அன்புக்குரிய நேயர்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடையாள பயணம் நிகழ்ச்சியிலே வாரம் ஆளுமைகளை, ஊடக ஆளுமைகள், அதுபோல சமூகம் சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களிடமிருந்து சமூகத்துக்கு பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே இன்றும் ஒரு ஆளுமையினை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு வித்தியாசமாக இரவு வேளையிலே 8 மணிக்கு ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சி இனிவரும் காலங்களில் 5 மணிக்கு ஒளிபரப்பாக்குவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், லங்கா பிரீமியர் லீக் தொடர் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் எமது நிகழ்ச்சியை 5 மணிக்கு இனிவரும் காலங்களில் ஒளிபரப்பப்பட காத்திருக்கிறது என்கின்ற அந்த தகவலோடு இன்றும் நாங்கள் ஒரு ஆளுமையை சந்திக்கின்றோம். ஸ்கை தமிழ் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றும் நாங்கள் சந்திக்கின்ற அதிதி ஒரு பெண்ணாக ஊடகத்தில் தற்போது மிக முக்கிய கதாபாத்திரத்தினை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர். குறிப்பாக கிழக்கு மண்ணிலிருந்து தலைநகருக்கு சென்று இந்த ஊடகத்துறையில் 20 வருடங்களாக கோலூன்றி காத்திருக்கின்ற ஒரு சிறப்பு கதாநாயகி, எங்கள் அன்புக்குரிய பிறை தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தலைமை அதிகாரி, அதுபோல சக்தி டிவியினுடைய முன்னாள் நிகழ்ச்சி முகாமையாளர் எங்கள் அன்புக்குரிய சமிஹா சஃபீர் அவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பேசுவதற்காக சமிஹா சஃபீர் அவர்களை எமது நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நலமா இருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொண்டதற்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷம். உங்களது இந்த முயற்சியில் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்றும் ஆரம்பத்தில் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களை ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக எமது நிகழ்ச்சிக்கு முதல் கண் வரவேற்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேசப்படாத பக்கங்களை, உங்கள் சார்ந்த பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற, அதுபோல உங்களது அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற, அதுபோல உங்களது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு ஒரு விஷயத்தினை, ஒரு விடயத்தினை சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது. ஆரம்பத்தில் நான் உங்களை பற்றி சொல்லிவிட்டேன். பிறை தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தலைமை அதிகாரியாக தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சக்தி டிவியிலே மிக முக்கியமான கதாபாத்திரம், ஒரு முகாமையாளர், நிகழ்ச்சி முகாமையாளர் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தினை ஏற்று மிக நீண்ட நாட்களாக கடமையாற்றிய ஒரு அனுபவமிக்க ஒரு ஊடகவியலாளர். குறிப்பாக உங்களது பின்புலம், இந்த ஊடகத்துறைக்குள் உங்களுடைய வருகை எவ்வாறு அமைந்திருந்தது? எத்தனையாம் ஆண்டு நீங்கள் இந்த ஊடகத்துறைக்குள் வருகின்றீர்கள்? அது சம்பந்தமாக ஆரம்பத்தில் எங்களோடு எமது நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். நேயர்கள் அனைவரையும் இந்த நேரடி அலைவரிசை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் எனும் அழகிய கிராமத்தில் தான் பிறந்தேன். படித்து முடித்தது முழுவதும் ஊரில் தான். ஆரம்ப பாடசாலையாக அரபா
வித்தியாலயத்திலும் எனது உயர்கல்வியை அல்முனிரா பாலிகா மகா வித்தியாலயத்திலும் பயின்று முடித்துவிட்டு எனக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. ஆசிரியர் கலாசாலைக்கான அனுமதி எனது உயர்தர 2வது தரத்தில் கிடைத்திருந்தும் எனக்கு செல்ல முடியாத என்னுடைய குடும்ப சூழ்நிலை அதுக்கு தடையாக இருந்தது. எனக்கு என்னுடைய தகப்பனார் ஒரு புகையிலை தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார். மன்னம்பிட்டியில் தான் தொழில் செய்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் எனக்கு ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது இருந்த அரசாங்கம் அங்கே தொழில் செய்த அத்தனை பேருடைய அந்த அவர்கள் தொழில் எல்லாத்தையும் அந்த எரித்தார்கள். எரித்தனால் எனது தகப்பன் தொழிலில் பெரும் நட்டம் ஏற்பட்டு அதில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். எங்களது வீட்டில் நாங்கள் 4 பேரும் பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இல்லை. அதனால் என் குடும்பம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு செல்ல வேண்டியது இருந்துச்சு. குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை. தகப்பனுக்கு அடுத்ததாக ஒரு தொழில் செய்து குடும்ப நிலையை கொண்டு போற நிலைக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லாதபடியால் வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான். அதனால் ஒரு தொழிலை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் அங்கு தள்ளப்பட்டேன். அதனால்தான் எனக்கு நான் செல்ல இருந்த என்னுடைய கல்வி ஆசிரியர் கலாசாலை கூட போனால் அங்கே 4 வருஷம் 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றதன் பின் தான் ஒரு ஆசிரியர் தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் என்பதனாலும் நான் அவசரமாக ஒரு தொழில் தேட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது எனக்கு 2000ஆம் ஆண்டு அப்போது துறைமுக அதிகார சபையின் அமைச்சராக இருந்த மருகும் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் முன்னாள் தலைவர் மருகும் அஷ்ரப் அவர்கள் அப்போது அமைச்சராக துறைமுக அதிகார சபையின் அமைச்சராக இருந்தார்கள். அங்கே எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைத்தது. இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது 2000ஆம் ஆண்டு அவருடைய மரண செய்தி உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு விபத்தில் அவர் இறந்தது. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவர் இறந்ததும் எல்லாமே ரத்து செய்து விட்டார்கள். யாருக்குமே அந்த காலத்தில் அதுக்குரிய வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. அதில் நானும் ஒருத்தி. அப்ப அது என்னுடைய முதல் தொழிலுக்கான பிரவேசம் கூட எனக்கு அது ஒரு சவால், ஒரு தோல்வியாத்தான் அமைந்திருந்தது. பிறகுதான் நான் இது என்னுடைய சகோதரியின் கணவர் முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் அவர்களுக்கும் மகாராஜா கூட்டத்தாபனத்தின் தலைவர் திரு ராஜா மகேந்திரன் அவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு. அப்போது எனக்கு அவசரமாக ஒரு தொழில் தேட வேண்டிய நிலை. ஊரில் தொழில் எடுப்பது என்றால் ஒரு தனியார் கம்பெனிகள் அப்போது ஊரில் இல்லை. தனியார் கம்பெனிகள் அவசரமாக ஒரு தொழில் தேட வேண்டும் என்றால் ஒரு தனியார் துறையில் தான் அவசரமாக நுழைய வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களது மாமா அவர்கள் மகாராஜா கம்பெனி தலைவருடன் பேசி எனக்கான அந்த தொழில் வாய்ப்பினை எனக்கு அதை பெற்று தந்தார். நான் எனக்கு 2001 9ஆம் மாதம் 2ஆம் தேதி என்னுடைய ஊடகத்திற்கான முதல் பயண காலடி அங்கே ஆரம்பமானது. எனக்கு கலைகளில் ஆர்வம், வானொலி தொலைக்காட்சிகள் பார்ப்பது, வானொலிகள் கேட்பதில் எல்லாமே ஆர்வமாக இருந்தது. ஆனா தொலைக்காட்சியில் எப்படி என்ன விதமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது, எப்படியான தயாரிப்புகள் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எதுவுமே அந்த வகையில் நான் ஜீரோ. முதல் என்னுடைய ஊடகத்திற்கான அந்த பயணத்தை காலடி சக்தி டிவியில் எடுத்து வைத்த போது நான் ஊடகத்தில் முதல் என்னை நான் கண்ட முதல் என்னுடைய தோழர் ஸ்ரீ பிருந்திரன் தான் என்னை வந்து அழைத்து கொண்டு எங்களது அதிகாரியிடம் கூட்டி சென்றார். அப்போது போனதும் உண்மையிலே அது எனக்கு ஒரு புது அனுபவம் தான். சிறுவயதாக இருக்கும்போது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவர்கள் எப்படி இதில் வந்து செய்தி வாசிக்கிறார்கள் என்று டிவிக்கு பின்னால் ஓடி சென்று அதை பார்த்த ஞாபகங்கள் எனக்கு அங்கே சென்றதும் எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதற்குள் நான் சென்றதும் நிறைய அது புது அனுபவம் தான். அதுக்குள் போனதும் முதல் காலடி எடுத்து வைத்தது என்னுடைய குரு, ஊடகத்துறையின் என் குரு திரு வரதராஜன் அண்ணா அவர்களுக்கு நான் இடத்தில் நன்றி சொல்லணும். அவரிடம்தான் நான் என்னுடைய ஊடக பயணங்கள் முழுவதையும் நான் அங்கேதான் படித்து கொண்டேன். இதுதான் என்னுடைய ஊடகத்துக்கான முதல் காலடி என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். நிஜமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு பதிலினை ஆரம்பத்தில் வழங்கியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியினை பெண்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்.
பெண் இந்த ஊடகத்துக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கின்ற இளம் ஊடகவியலாளர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு தகவலாக அவர்களுக்கு சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு உங்களது பக்கமாக ஒளிவாங்கியில் சற்று வித்தியாசமான சத்தம் ஒன்று வருகிறது. அதனை சீர் செய்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று வரலாம் நினைக்கின்றேன். அந்த விளம்பர இடைவேளைக்கு இடையில் உங்களது சவுண்டினை சீர் செய்யுங்கள். ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்தும் சந்திப்போம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது சந்தைப்படுத்தல் துறையில் புதிய பரிணாமம் AMR அட்வர்டைசிங். சந்தைப்படுத்தல் துறை மாத்திரமல்ல, பல்வேறு துறை சார்ந்த விடயங்களை சுமந்து வருகிறது AMR குரூப். சமூக நிறுவனத்தின் கீழ் துறை சார்ந்த கிளைகளாக AMR அட்வர்டைசிங், AMR கமர்ஷியல் வெஞ்சர்ஸ், AMR Blossom Education, AMR Repta Foundation என்பன பரிணமிக்கின்றது. இளம் தலைமுறையின் சிறந்த எதிர்காலம் AMR குரூப். AMR அட்வர்டைசிங் பிரதான காரியாலயம் கல்யாண வீதி சாய்ந்த மருது. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07616191184. தொடர்ந்தும் நேர்களை அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். பிறை தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தலைமை அதிகாரியாக தற்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்துறையில் 20 வருட அனுபவத்தினை கொண்ட கிழக்கு மாகாணம் ஏறாவூர் மண்ணை பிறப்பிடமாக கொண்ட தற்போது கொழும்பு நகரிலே வசித்துக் கொண்டு இந்த ஊடகத்துறையில் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று தன்னால் முடியுமான அளவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊடக ஆளுமை சமிஹா சஃபீர் அவர்கள் எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். 20 வருடம் இந்த ஊடகத்தில் பயணித்திருக்கின்றீர்கள். கிழக்கு மாகாணம் ஏறாவூர் மண்ணிலிருந்து தலைநகருக்கு சென்றிருக்கின்றீர்கள். அந்த நேரம் நீங்கள் ஒரு வாலிப பெண்மணியாக இருந்திருப்பீர்கள், இளம் வயது. அந்த வயதிலே தலைநகருக்கு சென்று மகாராஜா குரூப் ஆஃப் கம்பெனியோடு இணைந்து ஒரு சகோதர மொழி பாண்டித்தியம் எவ்வாறு இருந்ததோ தெரியாது அந்த தருணம். அதுபோல பேருந்து பயணங்கள், இப்படியான ஒரு பல்வேறு சிக்கல்களை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி சாத்தியமானது இந்த ஊடக பயணம்? 2000ஆம் ஆண்டு என்னுடைய முதல் சவால், இந்த ஊடகத்தில் முதல் சவாலே என்னுடைய பஸ் பிரயாணம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஊரில் படிக்கும் காலத்தில், ஊரில் வசிக்கும் காலத்தில் பஸ் பிரயாணங்களை மேற்கொண்டு கிளாஸ்களுக்கோ பாடசாலைகளுக்கோ சென்றது இல்லை. எல்லாமே ஊருக்குள்ளே நடந்து முடிந்ததால் அங்கே இருந்து இங்க கொழும்புக்கு வந்ததும் நான் இருந்த இடத்திலிருந்து அந்த பன்னிப்பெட்டியைக்கு பயணம் செய்வதற்கு ஒரு மணித்தியாலமாவது வேண்டும். அப்ப அந்த இடத்திலிருந்து வார பஸ் 45 நிமிடத்திற்கு ஒருக்காகத்தான் வரும். ஒரு 45 நிமிடம், ஒரு 8 மணிக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை மிஸ் பண்ணினா 8:45 தான் அடுத்த பஸ் வரும். அது ஒரு பஸ் போக்குவரத்து கொஞ்சம் குறைவான ஒரு பகுதியில் தான் அப்போது தங்கி இருந்தேன். முதல் பயணமே அது அந்த பஸ்ஸில் செல்லும் போது அந்த ஒரு நெருக்கடியான ஒரு கிரௌடுக்கு மத்தியில் செல்வது, அப்போது உண்மையிலே அது ஒரு புது அனுபவம். உண்மை பயந்த ஒரு சுபாவத்துடன் தான் அந்த ஊடகத்துக்கான பயணம் போக வேண்டி இருந்தது. சில சிக்கல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்ணா நிறைய விஷயங்கள், அதுல இடர்பாடுகள் எல்லாம், எல்லா சிக்கல்களையும் அதில் அனுபவித்திருக்கிறேன். சில நேரம் மனது அப்படியே உடைஞ்சு போன சந்தர்ப்பங்களும் உண்டு. எதுக்காக இப்படி இது பண்றோம், இதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கே போய் விடுவோமா என்பது கூட அப்போது தோன்றியது. அப்போது எனக்கு என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அப்ப அவர் எங்களுக்கு பாதுகாப்பா எங்களோடு இருந்தவர். அப்போது அவரிடம் சொல்லி அந்த அழுகையெல்லாம் வந்துவிடும். எனக்கு இந்த பஸ்ஸில் போகவே இல்ல, மத்த ஆக்கள் எல்லாம் இது பண்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, நெருக்குறாங்க, இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு. அப்போது அவர் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தார், எனக்கு மறக்க முடியாது. சொல்லுவார், நீ கையில் ஊசி வைத்துக்கொள்ளு, ஒரு பின் ஊசி வைத்துக்கொள்ளு, உன்னை நெருக்குபவர்களுக்கு நீ குத்து, நீ உன்னை நெருக்கி பஸ்ஸில் உனக்கு இடைஞ்சல் பண்றவர்களுக்கு நீ சாதாரணமா உனக்கு தெரியாம குத்து தள்ளி விலகி போடுவார்கள். உண்மையிலேயே அதை நான் பயன்படுத்தினேன். ஏன்னா எனக்கு நின்று இடிச்சு கொண்டு என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் உண்மையாவது பாவிச்சு அந்த வேலையை நான் செய்தேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரீடமா போற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு.
இப்படியாக சென்று கொண்டு இருக்கும் போது அடுத்தது நான் அங்க அங்க அந்த ஊடகத்தில் எங்களது டிவிஷன் தமிழ் பேசும் ஊடகமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் ஃபுல்லாவே சகோதர மொழியாக்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ மொழி ஒரு கஷ்டம், சிங்கள மொழி பேச தெரியாது. தமிழ் மொழியிலே இப்ப நாம படித்தபடியால அதை பேசக்கூடிய வாய்ப்போடு நமது ஊரில் இல்லை. இங்கே மொழி ஒரு கஷ்டமாக இருந்தது எனக்கு. சிங்கள மொழி மற்றவர்களிட பேசி வேலைகளை முடித்து கொள்ளுவது என்பது கஷ்டமான, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்க ஏதோ சொல்லுவாங்க, நாம ஏதோ கேட்போம், அதுக்காக ஒருத்தரை கூட்டிக் கொண்டு ஓட வேண்டி இருக்கும் ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அப்படியானதெல்லாம் தாண்டி பிறகு போக 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 மொழிகளையும் படித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பிறகு என்னுடைய ஊடகத்தில் நான் நிறைய விஷயங்களை அங்க படித்துக் கொண்டேன். நான் நிறைய இன்னொரு சவால் ஒன்றுதான் நான் பெரிதா சொல்ல வேண்டும். நான் அங்கே போனதும் என்னுடைய முகாமையாளராக இருந்த திரு வரதராஜன் அவர்கள், டிரெக்டராக இருந்த பணிப்பாளராக இருந்தவர் திருமதி சாந்தி பகீரதன் அவர்கள் என்னோடு ஒரு நெருக்கம், ஒரு அன்பான ஒரு நெருக்கத்தை அவர்கள் என்னோட ஏற்படுத்தி கொண்டார். அப்போது அவர்கள் வேண்டிக் கொண்டது என்னை நிகழ்ச்சி பிரசன்டிங் பண்ண சொல்லி. எனக்கு எந்த அனுபவமே இல்லை, நிகழ்ச்சி பிரசன்ட் பண்றதுக்கு எனக்கு உண்மையா விருப்பமும் இல்லை, ஸ்கிரீன் முன்னுக்கு வாரத்துக்குரிய எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவர் தொடர்ந்து என்னை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டு நான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினேன். ஒரு லைவ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கின போது நான் நிறைய விமர்சனத்துக்கு அதுக்கு உள்ளாக்கப்பட்டேன். நிறைய விமர்சனம், ஒரு முஸ்லிம் பெண்ணாக நிறைய விமர்சனம் அதில் எனக்கு வந்தது. அதனால் அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இதில் இன்னும் ஒரு சவால் தான் நான் இதுல ஒரு பெண்ணா நான் எதிர்கொண்ட முதல் ஒரு சவால். நான் ஊரிலிருந்து இங்க கொழும்புக்கு, அதுவும் ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து விட்டேன் என்றதும் ஊரில் என்ன பேசினார்கள் தெரியுமா? நான் சினிமாவில் நடிக்க போய் விட்டேன் என்று ஊரில் அப்போது பேசிக்கொண்டார்களாம். எனது தாய் மிகவும் கவலை அடைந்திருந்தார்கள். எனது தாய்க்கு நான் இந்த ஊடகத்துக்கு ஊரை தாண்டி வந்தது என் தாய்க்கு விருப்பம் இல்லை. என் தகப்பனார் அதில் எனக்கு உந்து சக்தியாக இருந்தார். எனது தகப்பனார் பண்பிலையா இருந்த என் மேல் கொண்ட நம்பிக்கை, அவர் ஒரு தொழில் என்ன ஊரை தாண்டினாத்தான் அவசரமா ஒரு தொழில் பெற முடியும் என்பது ஆன நிலை இருந்தது. ஊரில் ஊரில் இருக்கிற அரசாங்கத்தை தொழில் தான் எடுக்க வேண்டும், அதுக்காகத்தான் காத்திருக்க வேண்டும். அப்ப அவசரமான ஒரு தொழில் சூழ்நிலை காரணம் எடுக்க வேண்டும் என்றால் தனியார் கம்பெனிகள் தான் எடுக்கணும். அது அநேகமா கொழும்பில் தான் நிறைய தனியார் கம்பெனிகளோட வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. அப்போது பிறகு நான் என்னுடைய ஊடகத்து அந்த பயணங்கள்ல மேற்கொண்டு அப்போது அந்த சவால், நான் என்னுடைய அந்த லைவ் நிகழ்ச்சியிலிருந்து நான் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டி நான் அதிலிருந்து விலகி கொண்டேன். எனக்கு அதை விடவும் அந்த திரைக்கு பின்னால் இருந்து செயற்படக்கூடிய விஷயங்கள் தான் என்னை ரொம்ப கவர்ந்திருந்தது. தொலைக்காட்சியில் நிறைய விஷயங்களை நான் தேடி எடிட்டிங் போகும்போது பிரகாஷ் அண்ணா, லைவுகளை படித்துக் கொண்டது ரமணி அண்ணாவிடம், எடிட்டிங் படித்துக் கொண்டது பிரகாஷ் அண்ணா அவர்களிடம். இவர்கள் எல்லாம் நான் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். ரியாஸ் முகமது, விருந்திரன், இப்படி எல்லோருமே என்னுடைய ஊடகத்தில் அங்க பெண்களிடம் நான் அங்க பெண்கள் குறைவு. பிறகுதான் சத்யபிரியா வந்து சேர்ந்தார் என்னோட தோழியாக. பிறகு நான் ஒரு முஸ்லிம் பண்ணா நான் மட்டும்தான் அந்த டிவிஷனுக்குள், சக்தி டிவின்னு முஸ்லிம் முதல் பெண்ணாக நுழைந்தது நானாகத்தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். நான் எல்லாருமே எனக்கு அன்பாக நண்பர்களாக நிறைய விடயங்களை நானாக தேடி போய் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு படிப்படியாக, ஆரம்பத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு ட்ரெயினியாகத்தான் அந்த நுழைந்தேன். எதுவுமே தெரியவில்லை. வெறும் 5,000 ரூபாய் தான் என்னுடைய முதல் சம்பளமாக இருந்தது 2001ஆம் ஆண்டு. அதை மேற்கொண்டு பிறகு நான் என்னுடைய படிப்படியாக என்னுடைய வேலைகள், நான் காட்டின திறமைகளை வைத்துக் கொண்டு ப்ரோக்ராம் அசிஸ்டண்டாக உயர்வு பெற்றேன். பிறகு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், பிறகு எக்ஸிகூட்டிவ் லெவலுக்கு உயர்த்தப்பட்டேன். ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவ், அப்புறம் எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி அண்ட் கோஆர்டினேட்டர். அப்புறம் தான் என்னுடைய நிகழ்ச்சி முகாமையாளராக நான் பதவி உயர்வு பெற்றேன். சவால்கள் என்னும் போது இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நான் ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து வரும்போது பொறுப்புகள் எனக்கு அதிகரிக்க தொடங்கியது. சக்தி டிவியில் ஒளிபரப்பு நான் அங்கிருந்து விலகும் வரை அங்கு ஒளிபரப்பாக்கப்படும் திரைப்படங்கள் அனைத்தையும் தொலைக்காட்சியில் ஷெட்யூல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷலில் நான் திறமையானவளாக இருந்தேன். அதனால் அந்த திரைப்படம் முழுவதும் அந்த சேனலுக்கு வடிவமைக்கூடிய ஷெட்யூல் பண்ணக்கூடிய பொறுப்பை அது எனக்கு தந்திருந்தார்கள். ஒரு மாதம் முழுவதும் பார்க்கக்கூடிய படங்கள், இரவில்
ஒளிபரப்பக்கூடிய படங்கள் எல்லாம். அந்த தருணத்தில் ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, பொக்கிஷம் திரைப்படம், பொக்கிஷம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்திருந்தவர்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு 2 இந்து மத முஸ்லிம் ஒரு காதல் சம்பந்தமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் ஒரு எதேச்சியாக மீலாது நபி, நமது நபி அவர்கள் பிறந்த ஒரு நாளில் அது ஷெட்யூல் பண்ணப்பட்டுட்டு, நான் எந்த நோக்கத்தை வைத்துக் கொண்டும் அதை பண்ணப்படவில்லை. அது ஒரு ஷெட்யூல் பண்ணும்போது அந்த இதில் பண்ணப்பட்டு விட்டது. இதை என்னுடைய நிகழ்ச்சி முகாமையாளராக நான் உயர்வு பெற்றதில் சில பேருக்கு ஒரு சில விஷயங்களில் என்னுடைய கோபமும் பொறாமைத்தனங்களும் இருந்தது. இதை பொறுக்க முடியாத சில பேர் என்ன செய்தார்கள் என்றால், எனக்கு எதிராக நம்முடைய சமூகத்தில் இருந்தவர்களை எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு என்னுடைய பர்சனல் போன் நம்பரை அனுப்பி எல்லோருமே எனக்கு கால் பண்ணி எனக்கு மிகவும் திட்டினார்கள். இந்த படத்தை நீ ஏன் போட்டாய், உனக்கு தெரிய மார்க்கம் தெரியாது, மதம் தெரியாது, இந்த படத்தையா இந்த நாளில் நீ போடுவது, அப்படி இப்படின்னு நிறைய பேரு எனக்கு நிறைய போன் பண்ணி ஏசினார்கள். கட்ட வார்த்தை எல்லாமே பேசினார்கள். நான் எதுக்குமே தயங்கவில்லை. நான் எந்த நோக்கத்துக்காகவும் அந்த திரைப்படத்தை அங்கே நான் ஷெட்யூல் பண்ணவில்லை. அது ஷெட்யூல் பண்ணப்பட்டு வந்த டேட்டில் அது இருந்திருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நிறைய பேர் பேசினார்கள், உங்களுக்காக நான் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னா சொன்ன பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, பண்ணுங்கள், நான் நீதி. பிறகு என்னுடைய மேலிடத்துக்கும் இது சம்பந்தமாக என்ன பிழையாக சித்தரித்து காட்டினார்கள். இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம், இப்படி செய்து விட்டார்கள் அப்படி என்று. அதனால் நான் என்னுடைய 2 வாரம் நினைக்கிறேன் நான் தண்டிக்கப்பட்டேன். அதில் எனது தலைமையிடத்தால் நான் அதில் தண்டிக்கப்பட்டு என்னுடைய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தேன். நான் சோர்ந்து போகவில்லை. நான் என்னுடைய சவால்கள் எதில் வந்தாலும் நான் சோர்ந்து போகவில்லை. நான் பொறுமையுடன் பயணித்தேன். என்னுடைய தப்பு பிறகு அங்கே நிரூபிக்கப்பட்டது, தப்பில்லை என்றது. மீண்டும் நான் பழைய நிலைக்கு என்னுடைய வேலை தளத்தில் அதில் அமர்த்தப்பட்டேன். இன்னும் ஒரு சவால் நான் சொல்ல வேண்டும் என்றால், கிராண்ட் மாஸ்டர், அப்போது கிராண்ட் மாஸ்டர் நிகழ்ச்சி சனி ஞாயிறு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்பட்டிருக்கும். நிகழ்ச்சிகள், சக்தி டிவியில் போகும் நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் சரியாக போக வேண்டும், சரியான பொறுப்பு, அதுக்கு பொறுப்பாக்க கூட நான் இருந்திருந்தேன். நிகழ்ச்சிகள் எல்லாம் 48 மணிக்கு முந்தைய லைப்ரரிக்கு போக வேண்டும். அதிலிருந்து பிறகு எம்சிஆருக்கு அனுப்புவார்கள். எல்லாமே அந்த நாளுக்குரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே சரியா இருக்குதா, எல்லா டேப்புகளும் எம்சிஆருக்கு போய் விட்டதா என்று சரியாக பார்த்து விட்டுத்தான் நான் வீடு திரும்புவேன். ஒரு நாளும் நான் நேரத்துக்கு 5 மணிக்கு ஆஃப் பண்ணா 5 மணிக்கு ஒரு நாள் நான் ஆஃப் ஆகி வந்ததே இல்லை. 6-7 மணி ஆகும். அண்டும் அப்படித்தான். வெள்ளிக்கிழமை டேப் எப்படியும் அது அங்கே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்சம் ஒரு நாளைக்கு முந்தி தான் அதை அனுப்புவார்கள். அப்போது அங்க லைப்ரரியில் பொறுப்பாக இருந்த பிள்ளையிடம் சொல்லி விட்டு வந்தேன், டேப் வரும், நீங்கள் எம்சிஆருக்கு ஃப்ரீ பார்த்து கொடுத்து விடுங்கள் என்று. அந்த இடத்திலும் என்னை பிடிக்காத ஒருத்தர் அங்கே இருந்தார், எனக்கு தெரியும். அந்த நேரம் என்னை அவர் பழிவாங்க எத்தனித்தாண்டு நினைக்கிறேன். அங்கே சயின்ஸ் ஸ்டூடியோவில் தான் அது ரெக்கார்ட் பண்ணி இங்கே பனிப்பிட்டியைக்கு அனுப்புவார்கள். அப்போ டேப் வந்து இருந்தும் எனக்கு சனிக்கிழமை 8 மணி இருக்கும், இரவு 8 மணிக்கு எம்சிஆருக்கு பொறுப்பா இருக்கிற ஒருத்தர் என்னை கால் பண்ணி சொன்னார், சமியா கிராண்ட் மாஸ்டர் 8:30 போகணும், இன்னும் டேப் வரையில் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்ல வந்து இருக்குமே அப்படின்னு செக் பண்ணி எடுத்து பார்த்தா செக்யூரிட்டிக்கு வந்துட்டு அந்த டேப் வந்து அது லைப்ரரிக்கு உள்ளுக்கும் போய்விட்டது. அப்ப பிறகு உடனே எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு பொறுப்பு எடுத்தால் அதை முழுவதுமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு, இடையில் விட்டு விடல். அந்த நேரத்தில் நான் என்னுடைய கணவரை உடனே அழைத்துக் கொண்டு பன்னிப்பிட்டியைக்கு அவசரமாக போய் 8:25 அங்க ரீச் ஆயினேன். உடனே டேப்பை தேடி ஒரு 5 நிமிஷம் டிலேயாக போனது அந்த ப்ரோக்ராம். டேப் எடுத்து பார்த்தா டேப்பை எடுத்து வேணும் என்று அந்த பழி என் மேல் விழ வேணும் என்பதற்காக அந்த டேப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டார்கள். பிறகு நான் தேடி, ஏன்னா உள்ளுக்கது என்று எனக்கு எல்லா ரெக்கார்டும் இருந்துச்சு, எடுத்து உடனே ஃப்ரீ பார்த்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு ஒரு 5 நிமிடம் தாமதமாகத்தான் சென்றது, ஒளிபரப்பு செய்து விட்டு வந்தேன். இப்படியான நிறைய சவால்கள், நிறைய நிகழ்ச்சி சம்பந்தமான என்னை இது பண்ண வேணும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் சவாலை எதிர்கொண்டேன். அதுவும் எனக்கு என்னுடைய அனுபவம், இப்ப நான் பயணிக்கிறது அனுபவத்துக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பெரியோரு சவால் தான். நான் 2014ஆம் ஆண்டு சக்தியிலிருந்து நான் என்னுடைய பயணம் முடிவுற்றது, சக்தியுடனான பயணம்.
அதுவும் ஒரு திரைப்பட சம்பந்தமான ஒரு பிரச்சனையால் தான் நான் அங்கிருந்து விலக்கப்பட்டேன். என்னை விலகிக்கொள்ள சொன்னார்கள். நான் அதுக்கு உடன்படவில்லை. நான் தப்பு செய்திருந்தால்தான் நான் அதுக்கு உடன்பட்டு விலகி வந்திருக்க வேண்டும். விலகினார்கள். நான் அதற்கான நீதி கோரி நின்றேன் நீதிமன்றத்தில். நீதி எனக்கு நிலைநாட்டப்பட்டது. அதனுடன் சக்தியுடனான என்னுடைய அந்த பயணம் அங்கிருந்து முடிவு பெற்றது. ஆனா என்னுடைய ஊடக பயணம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடி இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து செல்லும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைய போகிறது. ஒரு ஊடகவியலாளர் அல்லது ஒரு துறை சார்ந்தவர் அந்த துறையில் முன்னேற வேண்டுமானால் சிறிய அளவிலே வெறுமெனே சிறிய சவால்களுக்கு முகம் கொடுத்தால் போதாது, பாரிய சவால்கள் இருக்கிறது அதற்கு பின்னால் என்பதை ஒரு விளக்கமாக தந்தீர்கள். ஸ்கை தமிழ் தொலைக்காட்சி குறிப்பாக யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, முகநூல் பக்கங்களிலும் ஒளிபரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எமது ஸ்கை தமிழுடைய வெப்சைட் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டு, நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது, நீங்கள் ஊடகத்தில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற போது உங்களை பற்றி ஒருவர் இப்படி சொல்கிறார், அது என்ன, யார் அப்படி சொல்கிறார் என்பதை பார்த்து விட்டு வரலாம். சமீகா, என்னுடைய நல்ல நண்பி, எப்படி இருக்கிறீங்க? பொதுவாக நான் நெருங்கிய நண்பர்களை சேர்த்துக்கொள்வதில்லை, வச்சுக்கொள்கிறதும் இல்லை. என்னவோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு எனக்கு பழக்கமாக போயிட்டுது. யாரையும் கூட நான் நெருங்கிட மாட்டேன். அது என்னவோ சில பேர் சொல்லுவாங்க, நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ரூபவாணியில் ஒரு சில காலம் வேலை செய்துட்டு யூடிவியில் 6 months ஒரு மாற்றத்துக்காக அங்கே போய் வேலை செய்ய போன நேரம்தான் நான் சமீகாவை நான் சந்தித்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இஸ்லாமிய நண்பி அவர் மட்டும்தான். நான் யாரையும் நண்பர்களாக நான் சேர்த்துக்கொள்றதில்லை. பெண் நண்பி, இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு, தம்பிமார் அண்ணாமார் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய பெண் நண்பி என்று சொன்னால் இவர் ஒருத்தர் தான். என்னவோ தெரியல, சமீகாவை எனக்கு உடனே பார்த்த உடனேயே பிடிச்சி போச்சு. கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, எதையும் நேரில் பேசிக்கொள்வாள். ஆனால் எல்லாரோடையும் பேச மாட்டாள். என்ன மாதிரி தான் அவவுக்கும் ஒரு ஃபீலிங்கும் எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், மற்றவர்களோட பேச முடியாத சில விஷயங்களையும் அவை என் கூட பேசினான்னு நான் நம்புகிறேன். அப்படித்தானே சமீகா? அந்தளவுக்கு அவை என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறாவோ அதே மாதிரி நானும் சமீகா மேலே நிறைய நம்பிக்கை நான் வச்சு நிறைய விஷயங்கள் நான் அவள் கூட நான் பேசியிருக்கிறேன். நல்ல கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பெண் தான் சமீகா. அது மாத்திரமல்ல, பழகிறதுக்கு இனிமையானவர். ஒருத்தரோட எப்படி பேச வேணுமென்றதை நல்லா புரிஞ்சு வச்சு நல்லா பேசுவாள். ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மிகவும் துணிச்சலோடு செயலாற்றக்கூடிய ஒரு பெண்மணி தான் இவர். நான் எங்கேயும் நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு வீர பெண்மணியை. அதுபோல் அவருக்குள்ளே ஒளிந்திருக்கிற திறமைகள் இவ்வளவுன்னு நான் சொல்கிறது. எனக்கு தெரியாது, யாரும் எனக்கு சொல்லலை இவவை பற்றி. ஆனால் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர் சொன்னது கேட்டு நான் இவவோடு அதை பற்றி பேச போய் இவ எனக்கு சொல்ல போய் தான் இவவுடைய திறமைகளெல்லாம் நான் அறிஞ்சு கொண்டேன். அந்தளவுக்கு நிறைய திறமைகள், நிறைய ஆளுமைகளை கொண்ட ஒரு பெண்மணி தான் சமீகா. அவள் ஒரு நண்பியாக நான் வச்சிருக்கிறது, எனக்கு ஒரு நண்பியாக கிடைச்சது. நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். சமீகாவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. எங்களுடைய நட்பு இன்னும் தொடர வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சமீகா, உங்களுக்கு வாழ்த்துகள். நிறைய நீங்கள் வெற்றிகளை குவிக்க வேணும். முதல் இருந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் இப்போ இருக்குது. நல்ல பொறுப்பான வேலையில் இருக்கிறீங்க. ஸோ
இன்னும் நிறைய வெற்றிகள், நிறைய விருதுகள் எல்லாம் நீங்கள் பெற வேண்டும். உங்களை நான் நிறைய வாழ்த்துறேன் சாமிகா. ஐ லவ் யூ சாமிகா. ஒரு நண்பியாக, ஒரு சகோதரியாக எனக்கு உங்களை நல்லா பிடிக்கும் சாமிகா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சாமிகா. ப்ரோக்ராமை செஞ்சுட்டு போங்க. இலங்கை ரூபாயினி கூட்டத்தாபனம் நேத்ரா தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், உங்கள் நண்பி ரஞ்சனி ராஜ்மோகன் அவர்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்தி இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்திருக்கிறது, சொல்லுங்கள். இந்த தருணம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரை நீங்கள் இப்படி எடுத்திருந்தாலும் எனக்கு இவ்வளவு மன சந்தோஷம் வந்திருக்காது. மிக்க நன்றி ரஞ்சனி அக்காக்கு. நாங்க 2 பேருக்குள் தெரியும் எங்களுக்கான நெருக்கமும், நாங்கள் நிறைய பிரச்சனைகளை எவ்வாறு முகம் கொடுத்தோம், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் என்ற விஷயத்துல நிறையவே எங்களுக்குள் நிறைய ஒற்றுமை, நிறைய ரகசியங்கள் பேசிக்கொள்வோம். எங்களது தொழில்கள் ரீதியான நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள். ஆனா யாரை பத்தியும் பேச மாட்டேன். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், சவால்களை நான் ரஞ்சனி அக்கா வீட்டுக்கு போவேன். போய் 2 பேருமே நிறைய நேரம் பேசிக்கொண்டிருப்போம். தெரியும், அவருக்கு என்னை பத்தி தெரியும். அதுதான் முழுவதுமாக சொல்லி இருக்கிறார். மிக்க நன்றி ரஞ்சனி அக்கா. நான் அறியாத என்னை கூட நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. நன்றி ரஞ்சனி அக்கா, நன்றி. ரஞ்சனி அக்காவுடைய நட்பு எத்தனை வருட கால நட்பு? இப்போது ஒரு 8 வருடத்துக்கு மேல் தாண்டி செல்லும் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் ரஞ்சனி அக்காவோடு எனக்கு அவரை நான் நெருக்கமாக்கி கொள்ளுறதுக்கு முன்பிருந்தே எனக்கு அவரை தெரியும். நான் அவரது நிகழ்ச்சி ரூபாயினில் அவரது நிகழ்ச்சிகளை அவ என்னை விட ஒரு திறமையான ஒரு ஆளுமைதான் ரஞ்சனி அக்கா. எதுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய சவால் ரஞ்சனி அக்காவோட நான் பேசும்போது கண்டது. இப்படித்தான் சொல்லுவா, நீ பயப்படாத, நீ செய்ய நினைப்பதை நீ துணிஞ்சு செய், நீ உண்மையா இருந்தா நம்மள யாரு முடக்க நினைக்கிறார்களோ, யாரு இது பண்ண நினைக்கிறாரோ, நீ அதை பத்தி கவலைப்படாது. உனக்கு என்ன தோணுதோ நீ அடுத்த அடி எடுத்து வைத்து கொண்டே போயின்று அந்த ஒரு மோட்டிவேஷனா, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக நான் ரஞ்சனி அக்காவை பார்த்திருக்கிறேன். சில காலம் என்னுடைய ஊடக பயணத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போதெல்லாம் நான் ரஞ்சனி அக்காவிடம் தான் நிறைய பேசி இருக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கு தைரியம் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு சோர்ந்து போய் விடாதே அப்படிங்கிற ஒரு நிலையில் எனக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் என்னை பயணிக்க வைப்பதில் ரஞ்சனி அக்காவுக்கும் பங்கிருக்கின்றது. நன்றி ரஞ்சனி அக்கா, நன்றி. நீங்கள் இந்த ஸ்கை தமிழ் நிகழ்ச்சிக்கு வருகின்றீர்கள் என்றதும் உங்களை வாழ்த்தி எமக்காக ஆன்லைன் மூலமாக வாழ்த்தி இருந்தார்கள் இலங்கை ரூபாயினி கூட்டத்தாபனம் நேத்ரா தொலைக்காட்சியுடைய செய்தி வாசிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ரஞ்சனி அக்கா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பேசுவோம். ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடலாக அமைந்து கொண்டிருக்கிறது. பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற ஒரு சிறந்த மனம் திறந்த கலந்துரையாடல் என்று நினைக்கின்றேன். உங்களது ஊடக பின்னணிக்கு உங்களது தாய் தந்தை எவ்வாறெல்லாம் பங்களிப்பு செய்தார்கள் என்று சம்பந்தமாக சொல்லி இருந்தீர்கள். ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தனது கணவர். அவர் உங்களுக்கு எப்படி துணை புரிந்தார்? இந்த துறையில் கணவனுடைய சப்போர்ட் இல்லாத போது இந்த துறைகள் முன்னேறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அவர் சம்பந்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வழிகளில் ஒத்துழைப்பு வழங்கினார்? நிச்சயமாக நான் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். என்னுடைய இந்த 20 வருட கால ஊடக பயணத்திற்கு ஆண்கள் தான், முக்கியமாக 5 ஆண்கள் எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை பயணித்திருக்கிறார்கள். முதலாவதாக என்னுடைய தந்தை விரும்பி இருக்காவிட்டால், ஒரு கிராமத்தில் படித்து வளர்ந்த நான் ஒரு ஆணை ஒரு வெளியூருக்கு தொழிலுக்கு அனுப்புவதுங்கிறது வேற கதை. அதுவும் ஒரு முஸ்லிம் பெண்ணாக ஊரு விட்டு ஊரே சென்று வசிக்க தெரியாத ஒரு காலகட்டத்தில் என்னை ஊரு விட்டு இந்த கொழும்புக்கு அனுப்பினார். அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் என்னில கொண்ட நம்பிக்கை, அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்பிக்கையின் காரணமாக அவர் தைரியமாக என்னை அனுப்பி வைத்தார். அந்த தந்தையும், என் தாய் விரும்பவில்லை தான், தந்தையும் என்னை போக வேண்டாம் முடக்கி இருந்தால் நான் இந்த ஊடகமும் எனக்கு தெரியாது, இதில் எனக்கு இந்த பயணமும் இருந்திருக்காது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு அரசாங்க தொழில் இருந்திருப்பேனாக்க தெரியவில்லை. இதுதான் இறைவன் நாடி இருக்கிறான் என்னுடைய பயணத்தில். அதுக்கப்புறம் நான் என்னுடைய இந்த துறைக்கு என்னை காலடி எடுத்து வைத்த எனது சகோதரியின் கணவர் முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் அவர்கள்.
அவர்கள் ஒரு சாதாரணமா கொஞ்ச காலம் வேலை செய்ய அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காலடியெல்லாம் வைத்து விட்டு அவரும் ஊக்கமளித்தது. உனக்கு இது பிடிச்சிருக்கா, இதுல நிறைய சாதாரணமா ஒரு அரசு கவர்மெண்ட் எப்ப செஞ்சு கொண்டு முடிச்சுட்டு போறதை விடையும் ஊடகம் என்பது எவ்வளவு ஒரு கிரியேட்டிவான, எவ்வளவு நாம நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஒரு கிரியேட்டிவா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது நிறைய மோட்டிவேட் பண்ணினார். அவர் என்னுடைய 2வது. 3வதாக என்னுடைய கணவர். நான் 2015ஆம் ஆண்டு அவரை கரம் பிடித்தேன். அந்த என்னுடைய தொழிலுக்கு அவர் எந்த வகையிலுமே இடைஞ்சலாக இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய தொழிலுக்கு அவர் எந்த வகையிலுமே இடைஞ்சலும் இல்லை. என் சுதந்திரத்துக்கு அவர் முட்டுக்கட்டை போட்டதும் இல்லை. அவருக்கு தெரியும் நான் இதான் ஊடகத்தில் பயணிக்கிறேன் என்பது. நிறையவே எனக்கு சப்போர்ட், எனக்கு நிறைய சப்போர்ட். நான் சக்தி நான் இருந்த இடத்திலிருந்து பணிப்பிட்டியக்கு என்பது ரொம்ப தூரம். என்ன அவசரம் என்றாலும் என்னை அவசரம் கூட்டிக் கொண்டு ஓடக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். இப்போதும் நான் வேலை செய்யும் என்னுடைய பிறை டிவி நாராயணபேட்டை ஆபீஸுக்கு கூட நான் காலையில் அவசரமாக சென்று விடுவேன். எனக்கான பகல் உணவை கூட கொண்டு தந்து விட்டுத்தான் அவருடைய அலுவலகத்துக்கு செல்வார். மிக்க பக்க பலம் எனக்கு என்னுடைய இந்த ஊடகத்துறையில் பயணிப்பதற்கு. நான் வெளி நிகழ்ச்சிகளுக்கு போவதும் போது, இந்த கோடிங் போய் லேட்டாக வரும்போது என்னால் என்னை வந்து அழைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடியவராக மிகவும் பக்க பலமாக இருப்பது என் கணவர். நான் இங்க ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பெண் இப்ப நான் எத்தனையோ நிறைய விடயங்களே நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு நிறைய பெண் பிள்ளைகள் கால் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். தான் ஆசைப்பட்டுத்தான் ஒரு பெண் தொழில் செய்வார். தொழில் செய்யும் போது நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருக்கு. அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கைக்குள்ள திருமணம் முடித்ததும் நிறைய ஆண்கள் அந்த பெண்களை தொழிலில் இருந்து நிறுத்தி விடுவார்கள். நிறுத்தி விட்டதும் அவள் உண்மையிலே முதலாவது அதிலே உடைஞ்சு போற ஒரு தன்மை. நாம் இவ்வளவு படித்து இவ்வளவு நம்ம ஆசையாக செய்த தொழில் இருந்து நம்மளை நிப்பாட்டி விட்டு முடக்கி விட்டாங்களே என்றதிலே முதல் மன உடைவு வந்துடும் அந்த பெண்களுக்கு. விரும்புவதில்லைதான், சில ஆண்கள் விரும்புவதில்லைதான். அதே நேரம் நான் ஒரு சம்பவம் சொல்றேன். நான் யாரும் இதுல குறிப்பிட விரும்பல. நான் சொல்றேன் அந்த பெண்களுக்கான மோட்டிவேஷன். ஒரு தொழில் பார்த்து கொண்டிருந்த பெண் தான் திருமணம் முடித்து கணவன் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்ட பிறகு அவங்க 2 பேருக்குள்ளேயும் வேற ஏதோ பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை வந்து அவள் விட்டு போய் விட்டார் ரோஷான். இப்போ அவளுக்கு தன் குழந்தையுடன் அவ்வளவு கஷ்டப்படுகிறார். இப்ப என்கிட்ட பேசினாள். அந்த பெண் பேசும்போது சொன்னதெல்லாம் அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா போது, அப்ப நாங்கள நீ ஏன் உன் தொழிலை விட்ட, இப்படியான விஷயங்கள் நடக்குமா இல்லையான்னு தெரியாது. இறைவன் இப்படி நடந்து விட்டது. நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் இப்படி நடந்தும் இப்ப உன்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து கொண்டு போக முடியாம இருக்கிறேன் விட்டேன்னா கணவன் மாதிரி தொழில் செய்ய விடாத நிலைதான். அந்த வகையில் நான் பிடித்து வைத்தவள் என் கணவன். என் வாழ்க்கை என்னுடைய அந்த ஊடக பயணத்தில் பெரும் பங்கு, பெரும் பலம் அவருக்கு நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த தருணத்தில். நாங்கள் இந்த பெண்கள் சம்பந்தமாக பேசுற டைம் தான் அந்த ஒரு நிறுவனத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒரு பெண் குறிப்பா அந்த வேலை செய்கின்ற போது ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கிறல்ல, ஒரு பலவீனமான முடிவுகளை மேற்கொள்வா. பெண்களை விட ஆண்கள் தான் ஒரு நிறுவனத்தில் முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என்கின்ற ஒரு கதையாடல் சிலர் பேசிக்கொள்வார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த ஊடகத்துறையில் ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் ஒரு மேனேஜிங் லெவலுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்கள் பலவீனமானவர்கள் என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெண்கள் பலவீனப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் பலவீனமானவர்கள் இல்லை. எந்த சவாலை எடுத்தாலும் ஆணை விடவும் பெண் திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர். அவள் சில சந்தர்ப்பங்களில் ஆண்களால், தான் தொழில் வசிக்கும் நிறுவனத்தில் ஆண்களால் பலவீனப்படுத்தப்பட்டு அந்த சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ பெண் என்பவள் அந்த சூழ்நிலை, அவள் அந்த வேலை செய்யும் போது அந்த சூழ்நிலை அவளை அந்த தப்பான தான் இதிலிருந்து இந்த முயற்சியிலிருந்து விடுபட்டு இந்த தொழில் இந்த பயணத்திலிருந்து விடுபட்டு போகணும் என்ற முடிவுக்கு ஆளாக்கப்படுகிறார் பெண். இப்ப சரியான அவள்
ஒரு விஷயத்தை எடுத்தால் என்றால் ஒரு நிர்வாகமா இருக்கட்டும், அது தொழில் நிர்வாகமா இருக்கட்டும், வீட்டு நிர்வாகமா இருக்கட்டும், சரியாக ஒரு நிர்வாகத்தை திறன்பட வடிவமைத்து செய்யக்கூடிய அந்த திறமை ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கும். அப்ப அந்த பெண் தன் கூட வேலை செய்யும் ஆட்களை, அந்த இருக்கும் சகோதரர்களை, இருக்கும் ஆண்களை விட தான் ஒரு படி உயர்ந்து மேலே போகிறாள் என்றால் அங்கே ஒரு அந்த அவர்களுக்கு அவளது அந்த உயர்வில் அவள் தான் செய்யும் அந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பொறாமை வந்துவிடும். பொறாமை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களை விட இவள் சரியாக செய்து கொண்டு செல்லுவாள் அப்படின்னு. நிறுவனங்களிலும் அந்த பெண் சரியான ஒரு செயலை செய்யும் போது தலைமை அதிகாரிகளால் பாராட்டப்படும் போதும் அந்த மற்றவர்களுக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படும். இதனால் சரியான முடிவு எடுப்பது என்பது கொஞ்சம் அவள் அதிலிருந்து நிறைய மன உளைச்சல், மற்றவர்களால் அதுக்கான உடைஞ்சல்களுக்கும் தன்னை வேலையை சரியாக செய்ய முடியாத நிலைகளுக்கும் ஆளாக்கப்படும் போது சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளாடப்படுகிறாள் தான். அது அவளுக்கு இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், இப்படியான பெண்கள் அந்த முடிவில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அந்த முடிவில் தான் இப்ப விட்டுட்டு ஓடணும், விட்டுட்டு போக வேணும் என்பதெல்லாம் விட்டு தான் இருக்கும் அந்த இடத்தில் தன்னுடைய அந்த தொழிலில் தான் நிலைக்க வேண்டும் என்றால் அவள் துணிவுள்ளவளாகவும் தைரியமான ஒருத்தியாகவும் இருந்தால்தான் தன்னுடைய முடிவில் அவள் திடகாத்திரமான ஒருத்தியாக செயற்பட முடியும் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஊடகத்துக்குள் வர வேண்டும் என்றிருக்கிறது இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளம் ஊடக பெண்கள் ஊடகத்துக்குள் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் தாய் தந்தையர்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியினை படைக்கின்ற ஒரு பெண்மணியாக அவர் மிக ஆர்வமாக ஒரு ஆளுமையாக இருப்பார், சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பார். ஆனால் தனது தாய் தந்தை யோசிப்பார்கள், நீ விஷுவலுக்கு வரக்கூடாது, நீ திரையில் தோன்றக்கூடாது, நீ வேண்டுமென்றால் ஒரு வானொலி நிகழ்ச்சியை செய்துவிட்டு போ அப்படின்பார்கள். இப்படியான அந்த இளம் ஊடகத்துக்குள் வர வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கின்ற பெண்களுக்கும் அது போல அந்த தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் சொல்ல வர அறிவுரை என்ன? நான் இது முக்கியமாக இங்கு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் ரோஷான். நிறைய பெண் பிள்ளைகள் ஊடகத்தில் முஸ்லிம் பெண்கள் வருவதென்றால் ஒரு கேள்விக்குறிதான். அது ஆரம்பம், அந்த கேள்விக்குறி அதற்கான தடை எங்கே ஆரம்பிக்குது என்றால் வீட்டில் இருந்துதான். ஒரு பெண் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப விஷுவலுக்கு வாரது என்று சொன்னா வேணா, நீ ரேடியோக்கு போறேன்டா போ. இப்ப இது பாருங்க, இப்ப அந்த ஊடகம் வேணா, இந்த ஊடகம் வேணும். அப்ப குரல் வழியா வெளியில வரலாம், காட்சி வழியா வெளியே வரக்கூடாது என்பதா? அப்படி இல்லை. நமக்கான நெறி, நம்மட கலாச்சாரம், நம்ம மார்க்க, நமக்கான ஆடைகளுடன் திரையில் தோன்றலாம் என்பதான் என்னுடைய வாதம். எவ்வளவோ திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் இப்போது வேலை செய்யும் துறை டிவியிலும் நிறைய பெண் பிள்ளைகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நான் நிகழ்ச்சிக்காக அழைக்கின்றேன், வாராங்க. வந்த உடனே என்ன சொல்கிறார்கள், நாங்க பின்னுக்கு வாய்ஸ் கொடுக்குறோம், பின் வாய்ஸ் பண்றேன்டா வாரம், டிவின்னா வரையில. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப வாய்ஸ் மட்டும் உனக்கு ரேடியோ வழியா எல்லாரும் கேட்கலாம், அப்ப டிவியில பார்க்க முடியாதா? நமக்கான ஒழுக்கம், நமக்கான முறைகளோடு நிகழ்ச்சியில் திறன்பட எவ்வளவோ திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வர வேண்டும். இப்ப குறிப்பிட்ட இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம் பெண்கள் தான் ஊடகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் வர வேண்டும் பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இந்த ஊடகம். இப்ப நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஊடகத்தில் பயணிக்க போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்கான விருப்பம் இருக்கிறது. நான் இந்த துறையில் நான் நிறைய பெண் பிள்ளைகளை நான் விட்டு செல்லணும், உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆசைப்படும் பெண் பிள்ளைகள், நீங்கள் விஷுவலுக்கு தைரியமாக வாருங்கள். முதல்ல பெற்றோர் ஏன் விரும்புவதில்லை என்றால், முதலாவது அது அவர்களுடைய நியாயமான பயம்தான். தந்த பெண் பிள்ளைக்கு ஒரு திருமண பயம் ஒன்று, டிவியில் வந்து விட்டால் மாப்பிள்ளை தேடிக்கொள்ள முடியாது, ஐயோ ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், இந்த ஒரு பயம்தான். இல்லை, ஒரு பிள்ளை ஆசைப்படுகிறார் என்றால் தந்த பிள்ளையை பற்றி தன் பெற்றோருக்கு தெரியும் தானே, அந்த நம்பிக்கை வேண்டும். பெற்றோருக்கு அந்த பிள்ளை பயணிக்க போகிறாள் என்றால் அந்த பிள்ளை மீது கொண்ட என் தகப்பன் என் மேல் கொண்ட, என் தாய் தகப்பன் என் மேல் கொண்ட நம்பிக்கை
என் கணவர் என் மேல் நான் தொழில் பயணிக்க கொண்ட நம்பிக்கைதான் நான் இன்னும் பயணிக்கிறேன். எனக்கான எந்த பேச்சும் இல்லை, எந்த கதையும் இல்லை, எந்த இதுகளும் நான் இந்த ஊடகத்தில் நான் கதைகள் வாங்கினது இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு என்ன தைரியத்துடனும் அவர் இறைவனுக்கு பயந்து நான் என்னுடைய மார்க்க வழியில் நான் பயணிக்கின்றேன். இந்த ஊடகத்தில் இவ்வாறு பயணிக்க முடியும் உங்களால். நான் இந்த பெற்றோர்களிடம் இன்னும் ஒன்று கேட்கிறேன். உங்களது பிள்ளைகள் டாக்டராக வந்தால், என்ஜினியராக வந்தால், ஒரு வக்கீலாக வந்தால் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள், இந்த ஊடகத்துறை என்பதும் ஒரு ப்ரொஃபஷனல் தொழில். ஒரு பெண் வக்கீலாக இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் நின்று வாதாடுவார் தானே, அப்போது அங்கேயும் அவள் என்ன தனியாக நின்றா வாதாட பொருந்தால் எல்லோரும் இருப்பாரு. அதே மாதிரி தானே ஒரு டாக்டர் எத்தனையோ பேரை பார்ப்பாள், எத்தனையோ பேரோட பேசுவாள். அது மாதிரியான ஒரு தொழில் தான், அது மாதிரியான ஒரு நிலைதான் நான் இந்த ஊடகத்தில் தொலைக்காட்சியில் பெண் வருவதென்றது. அது அங்க அதுக்கு பயப்படணும். ஏன் இன்னும் இவ்வளவு நவீன காலம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் ஒருவரை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தேன். ஒரு பெண் தான் ஒரு விஷயம் பேசுவதற்காக நிகழ்ச்சிக்கு அழைத்த போது, டிவியிலயா வந்து பேசணும், ஐயோ டிவியில வந்தா எல்லாரும் பார்ப்பாங்களே. நான் சொன்னேன், எல்லோரும் பார்ப்பதற்குத்தான், உங்களை பார்க்க மாட்டேன். நீங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக நான் உங்களை அழைக்கிறேன். அந்த விஷயம் என்ன என்றதை நீங்கள் அதை சொல்றதான். உங்களை பார்த்து என்ன செய்ய போகிறார்கள்? ஐயோ அதெல்லாம் எனக்கு முடியாது என்று சொல்லிவிட்டவர் இப்போது பார்க்கிறேன் அவர் யூடியூப் சேனலில் வடிவாக வந்து கொண்டிருக்கிறார். சரியா? அப்போ டெலிவிஷன் என்றால் அது ஒரு வரக்கூடாத ஒரு விஷுவல் என்றால், இப்ப யூடியூப் என்ன? யூடியூப் டெலிவிஷனாவது ஒரு தர ஒளிபரப்போடு அது முடிந்துவிடும், அந்த நேரத்தோடு முடிந்துவிடும். யூடியூப் சேனல் என்பது மறுபடி அப்ப அதில் உங்களை காட்சிப்படுத்தவில்லையா நீங்கள்? இப்படியான முரண்பாடுன்னு ஒரு விளக்க தெளிவின்மையான சிந்தனைகள் இருப்பதால் தான் முஸ்லிம் பெண் பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று நான் பிறை தொலைக்காட்சியில் வேலை செய்கின்றேன். அது ஒரு தனி இஸ்லாமிய இளைஞர் இருக்கின்ற ஒரே ஒரு தனி இஸ்லாமிக் சேனல். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது பெண் முஸ்லிம் பிள்ளைகளுக்கு. ஆனால் வர மறுக்கின்றார்கள். அதற்கான உங்களுக்கான பாதுகாப்பு அந்த இடத்தில் நான் உறுதிப்படுத்துவேன். என்னுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு எந்தவித இது தடங்களோ எந்தவித பயமோ இருக்காது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை நம்பி வாருங்கள். உங்கள் ஊடகத்தில் உங்களுக்கு பயணிக்க விருப்பம் இருந்தால் நான் அதற்கான வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் நான் பெற்றுத் தருகிறேன் என்று சொல்கிறேன். இது ஒரு திறந்த அழைப்பாக கூட இருக்கிறது நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இன்னொன்று நான் சொல்ல இருக்கணும். நிறைய நான் குர்ஆன் ஓதல்கள் எல்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணுவேன். அநேகமாக ஆந்திர பிள்ளைகள் ஹாஃபிஸ் பிள்ளை தான் வந்து போக. ஒரு பெண் பிள்ளை எவ்வளவு மௌலவியாக்கள் இருக்கிறார்கள். மௌலவியாக்களை கூட ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு நான் ஒரு மோட்டிவேஷனான நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு போகிறேன் அன்னிதா என்று இப்படிப்பட்ட சில பெண்கள் தான் வருகிறார்கள். துறை சார்ந்த பெண்கள் தான் வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ மௌலவியாக்களை அழைக்கின்றேன், வர மறுக்கின்றார்கள். சாதாரணமா ஒரு குர்ஆன் கிராத் ஓதி அழகா பெண் பிள்ளைகள் அழகா விஷுவலுக்கு வந்து ஓதுகின்றார். அதற்கு கூட நாம் என்ன தப்பான நிகழ்ச்சியா செய்கின்றோம்? இல்லையே, மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்யக்கூட வர தயங்குகிறார்கள் நமது பெண் பிள்ளைகள். உங்களுக்காக அழைப்பு விடுத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை தர எங்களது பிறை டிவி காத்திருக்கின்றது. ஆசைப்படுவர்கள் ஊடகத்துறையில் காலடி பதித்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. தற்போது தேசிய தொலைக்காட்சிகள் வானொலிகளையும் தாண்டி இந்த சமூக ஊடகங்கள் என்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு ஸ்மார்ட் போன் மூலமாக ஒரு ஊடகவியலாளராக, ஒரு ஸ்மார்ட் போன் மூலமாக ஒரு ஊடகத்தை நெறிப்படுத்துகின்ற ஒருவராக கூட சில பேர் மாறி வருகின்றார்கள். இளைஞர்கள் கூட ஊடக கருத்துக்களை முடியுமான அளவுக்கு இந்த சமூக ஊடகங்களூடாக பதிவிடுகின்றார்கள். இந்த சமூக தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்களுக்கும் இந்த தேசிய தொலைக்காட்சிகள், தேசிய வானொலிகளுக்கும் இடையிலான ஒரு விடயத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த விடயத்தில் இருக்கிற பிரதிகூலம் அனுகூலம் எவ்வாறு அமைய காத்திருக்கிறது? உண்மைதான். இப்போது தொலைக்காட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான தொலைக்காட்சிக்கும் நேர்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்திருக்கின்றது.
மிகவும் குறைந்தது. சமூக வலைத்தள சமூக ஊடகங்கள் வருகையினால தொலைக்காட்சிக்குரிய அந்த நெருக்கம், மக்களோட நெருக்கம் குறைந்திருக்கின்றது. சாதாரணமா ஒரு நியூஸுக்காக மட்டும் மக்கள் டிவிக்கு தொலைக்காட்சிக்கு முன் உட்கார இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரிகின்றது. இப்போது உலகம் ஸ்மார்ட் போனில் கையில் அடக்கப்பட்டு விட்டது. முன்பு என்றால் ஒரு நிகழ்ச்சி என்றால் குடும்பமாக எல்லோருமே டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து பார்த்து குடும்பமாக சந்தோஷமாக குதூகலிக்கின்ற ஒரு காலம் தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு இருந்தது. இப்போது ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு கை தொலைக்காட்சி, அப்படிதான் சொல்லணும். கையடக்க தொலைபேசி, கையடக்க தொலைபேசி அல்ல, கையடக்க தொலைக்காட்சியாக ஒவ்வொருத்தருக்கும் தாய் கொண்டு தகப்பனை கொண்டு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு அறையில் உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு வேண்டிய நிகழ்ச்சிகளை தான் இப்ப தொலைக்காட்சியில் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டால்தான் அதை உட்கார்ந்து பார்க்கிறார்கள். இப்போது அப்படி இல்லை. நிறைய யூடியூப் சேனல், சமூக வலைத்தளம், நாம் நினைக்கும் நிகழ்ச்சியை அந்த நேரத்தில் நாம் இந்த நேரம் நினைக்கிறோம் இது பார்க்க வேண்டும் என்றால் உடனே தட்டியாச்சு பார்த்தாச்சு. இப்ப இருக்கிற கால சூழல் வேக ஓட்டத்துக்கேற்ப தொலைக்காட்சிக்குரிய நேரத்தை செலவிடுவதென்பது எல்லோருமே கொஞ்சம் யோசிக்கிற விஷயம்தான். யோசிக்கணும். இனிவரும் காலங்களில் தொலைக்காட்சிக்கான அந்த நெருக்கத்துக்கான மக்களோட அந்த நெருக்கம் ஒரு காலத்தில் குறைவடைந்து போகும். இனி அடுத்தடுத்து வரப்போற இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. இப்பவே நமது பிள்ளைகள் யாரு தொலைக்காட்சியை பாக்குறார்கள்? என்ன கிரிக்கெட் வந்தா மட்டும் பசங்க உட்கார்ந்து பாக்குறாங்க, மற்றபடி எந்த நிகழ்ச்சி பாக்குறாங்க? எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே அந்த போனுக்குள்ளே பார்த்து முடித்து விடுகிறார்கள். இது உண்மையிலே தொலைக்காட்சியில் பயணித்த எனக்கு இது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயம். நான் கவலை கொள்வதும் தான். ஏன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன், டிவியில் ஒரு விஷயத்தை பார்ப்பதே இல்லை. போன் இது ஊடாகவே எல்லாம் பயணிக்கிறார்கள். இதனால்தான் தொலைக்காட்சியில் நிறைய அதை நாம் தக்க வைத்து இன்னும் அடுத்து வரும் ஜெனரேஷனுக்கும் அந்த தொலைக்காட்சி என்ற ஒரு விஷயத்துடன் பயணிக்க வேண்டும் என்றால் தரமான நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டும். நேயர்களை, மாணவர்களை இப்போது அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இன்னும் அவர்களை அதில் உள்வாங்கக்கூடியதான நிகழ்ச்சிகளை படைப்போமாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். நிறைய கலைஞர்களை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், நிறைய கலைஞர்களை உருவாக்கி அதில் அவர்களான திறமைகளை உருவாக்கக்கூடிய நிறைய நாடகங்களை நமது நாட்டு உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் சில தொலைக்காட்சிகள் அதை உருவாக்கி கொண்டு வருகின்றன. நிறைய திறமைகளை படைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சமூக வலைத்தளங்களே இன்று எல்லோரையுமே அது தன்வசப்படுத்தி வச்சுக்கிறது. நாம தொலைக்காட்சிக்கு அடிமையா இருந்த காலம் போய் இப்போது சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற காலம் வந்திருக்கின்றது. இனிவரும் காலங்களும் இதனோட பயணிக்க வேண்டி இருக்கும். தொலைக்காட்சியை வளர்க்க இன்னும் அதற்கான அந்த மந்த நிலையை இல்லாமல் ஆக்கி அதற்கான பயணத்துடன் பயணிக்க வேண்டும் என்பது நான் ஒரு தொலைக்காட்சி ஊடகவியலாளராக மிகவும் கவலைப்படுகின்றேன். அதற்கான தொலைக்காட்சி ஊடகவியலாளர் எல்லோருமே சேர்ந்து அதற்கான பயணத்தை இன்னும் திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக தனது கருத்துக்களை பதிவிடலாம், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து நமது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் சமிகா சாஃபிர் அவர்களோடு பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி.
ஸ்காய் தமிழின் அடையாள பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே சமிகா சஃபீர் இணைந்திருக்கின்றார். பிறை தொலைக்காட்சியினுடைய பிறை தொலைக்காட்சி குடும்பத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர். நிகழ்ச்சியிலே பல்வேறு நேயர்கள் தனது கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது கருத்துக்களையும் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளலாம். கட்டாரிலிருந்து அஸ்வர் ரிஸ்வி நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். அதுபோல இன்சிராக் இக்பால் அவர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார் நிகழ்ச்சியிலே. அதுபோல முகமது இல்ஹாம் புத்தளத்திலிருந்து மாஷா அல்லா என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல முகமது அஸ்பின் நைஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லியிருக்கின்றார், மிக்க நன்றி. அதுபோல ராஜா ராணி அருமையான பதில் சிஸ்டர் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல முகமது இன்சாம் இருந்திருக்கின்றார், குட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதிகமான நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்பாக்ஸ் வாயிலாக இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். ராஜமோகன் இணைந்திருக்கின்றார், சிறந்த ஒரு நிகழ்ச்சியினை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள், இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல மலர் இணைந்திருக்கின்றார், சமிஹா மேடமுக்கு வாழ்த்துக்கள் என்பதாக கூறியிருக்கின்றார். ரிஷா மரியம் இணைந்திருக்கின்றார், கீப் இட் அப் என்று சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில கேள்விகளும் நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக பல விடயங்களை பேசிவிட்டோம். ஒரு மனம் திறந்த கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்து கொண்டிருக்கிறது. இடையிலே இலங்கை ரூபானி கூட்டத்தாவன் அறிவிப்பாளர் ரஞ்சினி ராஜ்மோகனும் வந்து உங்களை வாழ்த்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஊடகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஏற்படுகின்ற சவால்கள், ஒரு பெண்ணாக பயணிக்கின்ற போது பிரச்சனைகள் அந்த ஊடகத்தினால் வரலாம், அல்லது ஊடகத்தில் மூலமாக இருக்கின்ற வெளி நபர்களால் வரலாம். இவ்வாறு ஒரு பிரச்சனைகள் அல்லது ஒரு சவால் ஏற்படுகின்ற போது ஒரு பெண்ணாக நீங்கள் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறுங்க சுருக்கமாக. ஊடகத்தில் பெண்ணாக பயணிப்பது என்பது அதுவே ஒரு சவால் தான். ஊடகத்தில் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருப்பது, அதனூடாக பயணிப்பது என்பது சவால் தான். சவால்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போனால் இந்த பயணம் தொடர முடியாது. சாதாரணமாக விட்டுட்டு, ஏனென்றால் ஒரு ஊடகத்தில் இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு நாம் செல்வது என்பது கூட ஒரு சவால் தான். அது நான் என்னுடைய ஊடக பயணத்தில் நான் கண்ட விஷயம். நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள் பிரச்சனை வருகின்றது என்றால் நாம் செய்ய நினைப்பது, செய்வது, நாம் புதிதாக உருவாக்க நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதற்கான தடையை போடுவார்கள். இல்லை, நமக்கான அங்கீகாரத்தை நமது தொலைக்காட்சியின் தலைவர் தருவாராக இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளால் திறமை இருக்கின்றது, நாம் முன்னெடுத்து இதனை செல்லக்கூடிய வழி இருக்கின்றது என்றால் நாம் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கு நாம் அஞ்ச தேவையில்லை. நாம் செய்யும் நிகழ்ச்சியில் நாம் நீதியாக இருப்போம் என்றால், யாரையும் நமது தொழில் மூலம் நாம் யாரையும் வெட்டி விட்டோ குத்தி விட்டோ அடுத்தவருக்கு பங்கம் இழைத்து கொண்டோ நாம் எமது தொழில் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நேர்மையாக எமது பயணத்தில் எமது தொழிலில் நாம் நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் ஒரு நாள் நம்மளை கைவிடப் போவதில்லை. பிரச்சனை வரும், சவால்கள் வரும், அதை எந்த வகையில் அதை தீர்த்துக் கொள்வது கூட நாம் ஒரு வழியை அணுக வேண்டும். அதுவும் ஒரு பிரச்சனையூடாக சண்டை பிடித்துக் கொண்டு அடுத்தவரை அந்த காலுடறி கொண்டெல்லாம் நாம் பயணிக்க வேண்டிய, அப்படி நான் பயணித்ததும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் அப்படி ஒரு இதை எனக்கு இறைவன் தரவும் கூடாது என்பதுதான் என்னுடைய இது. ரஞ்சனி அக்கா சொன்ன மாதிரி நான் அடுத்தவரின் மனம் நோகும்படி கூட பேசக்கூடாது என்று நினைப்பவள் தான் நினைப்பேன். நமது வார்த்தைகள் கூட அடுத்தவரை நோகடித்து விடக்கூடாது. அது என்னது, தீயினால் சுட்ட புண்ணாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு, அப்படி மாத்த நம்ம பேச்சு கூட ஒரு அடுத்தவரை காயப்படுத்தி விடக் கூடாது என்பது. ஒரு சொல்லினால் கூட ஒருவரை காயப்படுத்தக்கூடாது. அந்த காயம் அவங்களுக்கு மனசுல வேதனைப்பட்டு அடுத்தவரை நம்ம அவர்களது முகத்தை பார்க்க வேணும், பேச வேணும். இப்படி பேசிட்டோமே, என்ன நினைச்சு கொண்டிருப்பாங்களோ, நம்மள இன்னும் கோவம். அப்படி நான் ஊடகத்தில் பயணித்த சக்தி அந்த காலத்திலிருந்து என்னை வீழ்த்த நினைத்தவர்களை கூட நான் அரவணைச்சுத்தான் போயிருக்கிறேன். எனக்கு தெரியும் இவர்கள் தான் இந்த வேலை பண்ணுகிறார்கள் என்று தெரிஞ்சு கூட நான் அவர்களுடன் அன்பாக பேசுவேன், அன்பாக பழகுவேன். அவர்களுக்கு எது தேவை என்றாலும் அதை என்னுடைய தலைவருடன்
என்னுடைய சேனல்களுடன் சேர்ந்து அவர்களுக்கான இதுகளை செய்து கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கே தெரியாது. நான் இந்த இடத்துல தான் இப்போது சொல்லுகிறேன், அவர்களுக்கே தெரியாது. அப்படியான விஷயங்களை பயணிக்கும் போது நமக்கு நான் அதைத்தான் எவ்வளவு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து விடவில்லை. சோர்ந்து முடங்கி இருந்துதான் இந்நேரம் இந்த தொழிலை நான் சக்தியில் இருந்து என்னுடைய அது வெளியேற்றப்பட்டதிலிருந்தே நான் முடங்கி இருப்பேன். இல்லை, எனக்கான அடுத்த பாதையை போனேன். அடுத்த சேனலிலும் எனக்கு பிரச்சனை இல்லாமல், எங்கேயுமே எந்த ஊடகத்திலுமே பிரச்சனை இல்லாமல் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து அதை அடுத்தவருக்கு சொல்லும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பெண்ணா சொல்லும் போது எந்த ஆணுமே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. முதல் இது அதுதான், இவக்கு என்ன தெரிஞ்சிட போகுது. ஆனால் நமக்கு அனுபவம் இருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சியை இப்படி செய்வோம், இந்த வேலையை இப்படி செய்வோம் என்று சொல்லும் போது தலைமையில் இருக்கிற ஒருத்தர் தனக்கு அந்த விடயம் தெரியாதுதான், இந்த ஸ்டெப்பில் போனால் செய்யலாம் என்ற அனுபவத்தில் நாம சொல்லும் போது அவருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கலாம். அவர் வேறொரு பாதையில் வேறொரு விடயத்தில் அவர் கட்டிக்காரராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வழியில் நாம் தெரிஞ்ச ஒரு அனுபவத்துல நம்ம வேலை செஞ்ச விதத்துல சொல்லுவோம் என்றால் அதை நிச்சயமாக அது சரியான ஒரு வழியா இருந்தா கூட அந்த ஆண் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியான நிறைய பிரச்சனைகள் நான் கடந்த ஊடகத்தில் இருக்கின்றது. இறைவன் உதவியால் எனக்கு எல்லாமே சோதனைகள் வந்திருக்கின்றது. நான் சோர்ந்து விடவில்லை, இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டேன். அடுத்த படிகளில் நான் போய்கொண்டுதான் இருக்கின்றேன். அல்லாஹ் துணை இருக்கின்றான். ஆமா, இறுதியாக ஒரு சில விடயங்களை பேசிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். தற்போது பிரை டிவியில் ஹெட் ஆஃப் ப்ரோக்ராமாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த தருணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது? ப்ரோக்ராம் ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ங்கிற நேரம் உங்களுக்கு எவ்வாறான பணிகள் இருக்கிறது? அது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக இதில் இப்போது நான் பிறை டிவியில் பயணிப்பது என்பது முந்தி சக்தியில் இருக்கும் போது அது வேறொரு பயணம். நான் நிறைய நிகழ்ச்சிகளை நான் அங்கே தயாரித்தது குறைவு. நான் படிப்படியாக முன்னேறி வந்தாலும் நான் மேனேஜ்மெண்ட்டுக்குள் நிர்வாக பணிக்குள் உள்வாங்கப்பட்டு விட்டேன். அதற்காகத்தான் நிறைய பயிற்றுவிக்கப்பட்டேன். நான் நோன்பு காலங்கள் வரும்போதுதான் நான் முஸ்லிம் ப்ரோக்ராம் இன்சார்ஜாக அந்த பதவி எனக்கு இருந்தது. நோன்பு காலங்களில் ரமலான் மாதம் சஹர் இஃப்தார் நிகழ்ச்சிகளை அது தயாரிப்பேன். அதில் ஃபுல் பிஸியாக இருப்பேன். அதனுடன் நான் தொலைக்காட்சி ஸ்கிரீன் திரை வடிவமைப்பில் தான் கூடுதலாக என்னுடைய பங்களிப்பு இருந்தது. திரைப்படங்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்தல், என்னுடைய தலைமை அதிகாரியுடன் சேர்ந்து எந்த நிகழ்ச்சியில் நாடகங்கள் மற்ற லோக்கல் ப்ரொடக்ஷன் செய்யும் போது எந்த நிகழ்ச்சியை எந்த நேரத்தில் எப்போது ஒளிபரப்பப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் நான் பயிற்சிக்கப்பட்டேன். அந்த பயிற்சியை எனக்கு முழுவதுமாக அளித்தது. நான் அதில் திறன்பட செயற்பட வேண்டும் என்று நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுத்தந்தது சாந்தி பகீரதன் அவர்கள். தயாரிப்பு துறையில் நான் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டது திரு வரதராஜன் அவர்கள் எனக்கு கற்பித்தந்தார். இப்படி 2 பேருமே என்னுடைய குருக்கள். அப்போது அங்கே அந்த விஷயங்களை செய்துவிட்டு இப்போது பிறை டிவியில் நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்றேன். நிறையவே நிகழ்ச்சிகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன். இறை சிந்தனை, அன்னீசா, ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்ற சகல நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்படியே சகல நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பு ஒவ்வொருத்தரும். நானும் என்னுடைய தலைமை அதிகாரி சேனல் ரிஜ்வான் இருக்கிறாரு. அவரு நானும் டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்வோம் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியை நாங்கள் சரியா 2 பேருமான ஒரு ஒத்துழைப்புடன் ஒரு ஒருமைப்பாட்டுடன் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொண்டு போகின்றோம். இங்கே செய்யப்படும் அத்தனை நிகழ்ச்சிகளும் ஒரு நமது மார்க்கம் சார்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு கலாச்சாரத்துடன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் அவ்வளவுமாக இருக்கின்றது. நான் அங்கே அவ்வளவு மேனேஜ்மெண்ட் தான் தயாரிப்புகளில் நிறைய ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அந்த வித்தியாசம் எனக்கு இருக்கின்றது. இப்போது ஒரு திருப்தி, முந்தி சக்தியில இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மன சங்கடங்களுக்கும் உள்ளாகப்பட்டது இருந்தது. இப்போது மனம் முழுவதும் திருப்தி. நமது சமூகத்துக்காக இறைவனுக்காக சில விஷயங்கள் செய்ய கிடைக்கின்றது ஒரு திருப்தியோடு இந்த பயணத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இறுதியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் நேசிக்கின்ற ஊடக ஆளுமைகள், அதுபோல நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகின்ற ஊடக ஆளுமைகள், உங்களது வாழ்நாளில் மறக்க முடியாத ஊடக ஆளுமைகள், அவர்கள் சம்பந்தமாக இறுதியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இதில் ஒருவரை குறிப்பிட்டு விட்டு நான் நன்றி கெட்டவளாக செல்ல விரும்பவில்லை ரோஷான். நிறைய பேர் ஒருத்தரின் வெற்றிக்கு ஒருவர் மட்டுமே தான். இப்ப என்னுடைய வெற்றிக்கு நான் மட்டும்தான் இவ்வளவு காரணம் என்றும் இல்லை.
யாருக்கும் எந்த ஒரு பின்புலமும் பக்கபலமும் ஒரு குருவும் இல்லை என்று சொன்னால் பயணிக்க முடியாது. என்னுடைய ஊடகத்திலும் அப்படிதான். நான் ஊடக ஆளுமையாக நினைப்பது என்னுடைய குரு. எனக்கு முதல் ஊடகத்தை கற்றுத்தந்த என்னுடைய திரு வரதராஜன் அண்ணா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஊடகத்தில், இந்த தொலைக்காட்சியில் மல்டியா நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு சேனல், ஒரு டிவி என்றால் என்னால் எப்போது எப்படி நிகழ்ச்சிகள் படைக்கப்பட வேண்டும், என்ன நிகழ்ச்சி எந்த நேரத்துக்கு ஒளிபரப்பப்பட வேண்டும் என்ற அந்த பாடங்களை, அந்த கற்பித்ததில் என்னுடைய இன்னும் ஒரு குருவாக நான் நினைப்பது சாந்தி பகீரதன் அவர்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் கற்று தெரிந்து கொண்டவர்கள். ரமணி அண்ணா, சந்திரன், பிரகாஷ் அண்ணா, இப்படி எல்லோருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக என்னை ஊடகத்தில் பயணித்த எனது கணவர், எல்லோருமே என்னை சார்ந்து என்னை பயணிக்க இருக்கிற எல்லோருமே இருக்கிறார்கள். எனக்கு பக்கபலமாக இருந்த தோழிகள், ரஜினி அக்கா, கஷ்டங்கள் வரும்போது அவர்களிடம் பேசி இருக்கிறேன். அதற்கான அந்த தன்னம்பிக்கையை எனக்கு ஊட்டியவர் ரஞ்சனி அக்கா. இன்னும் ஒருத்தரை நான் இதில் ஞாபகப்படுத்த என்னுடைய தோழி ஷாமிலா ஷரீப். பிறை டிவியில் எனக்கு ஒரு வாய்ப்பை, அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஷாமிலா தோழி. இருவருமே நிறைய தோழிகள், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். இப்படி என்னுடைய பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நிச்சயமாக இந்த அளவோடு எமது இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு தலைப்பிலே பல விடயங்களை பேசுகின்ற இந்த இளம் ஊடகத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு மோட்டிவேஷனாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் படைப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் விடைபெறலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களது வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எமக்காக நேரத்தினை ஒதுக்கி கலந்து கொண்டமைக்காக எமது ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு நான் உங்களது நிறுவனத்துக்கும் உங்களது ஸ்கை தமிழ் ரேடியோவுக்கும் ரோஷானுக்கும் நான் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருந்த பிறை தொலைக்காட்சியினுடைய பிரதம நிகழ்ச்சி தலைமை அதிகாரி, அதுபோல சக்தி டிவியினுடைய முன்னாள் நிகழ்ச்சி முகாமையாளர் எங்கள் அன்புக்குரிய சமிகா சஃபீர் அவர்கள் எமது ஸ்கை தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஆலோசனை சபை உறுப்பினராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் ஸ்கை தமிழ் ஊடாக மற்றொரு ஊடக ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். எமது ஸ்கை தமிழ் பக்கத்தினை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். மறுபக்கத்தில் தொழில்நுட்பம் அதுபோல நிகழ்ச்சி தயாரிப்புகளில் மிக முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டார் நாட்டிலிருந்து எமக்காக நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பல சிரமத்துக்கு மத்தியில் நேரத்தினை ஒதுக்கி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற டைரக்டர் ஆஃப் ஸ்கை தமிழ் நண்பன் ஜே.எம். பாசித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரோஷான் முகமது. மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வணக்கம்.